நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று சீல்டா மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரங்களை ஜனவரி 20 அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சனிக்கிழமை தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அனிர்பன் தாஸ் சிபிஐ முன்வைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகள் 64, 66 மற்றும் 103 உட்பிரிவு 1 கீழ் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள சஞ்சய் ராய்க்கு அதிகபட்சமாக மரண தண்டனையும் குறைந்தபட்சமாக ஆயுள் தண்டனையும் இருக்கும் என தெரிகிறது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது, நான் இதை செய்யவில்லை, இதை செய்தவர்களை ஏன் கைது செய்யப்படவில்லை என்று சஞ்சய் ராய் கூறினார். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் பாட்னாவில் சனிக்கிழமை நடந்தது. இதில் கட்சியின் தலைவராக தேஜஸ்வி யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது கட்சியின் தலைவராக அவரது தந்தை லாலு பிரசாத் உள்ளார். கட்சிக்கு உள்ளும் வெளியிலும் தேஜஸ்வி யாதவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடும் குழுவினரை வரும் 20 சந்திக்க நடிகரும் தாவேக தலைவருமான விஜய்க்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து விஜய் வருகையை ஒட்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்தும் அக்கட்சியினர் கள ஆய்வில் இறங்கினர். இந்துத்துவ சக்திகளை அழிக்க விரும்பினால் தாவேக தலைவர் விஜய் இந்தியா கூட்டணிக்குத்தான் வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பொங்கலையொட்டி 3 நாட்களில் ரூபாய் 725 கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது. தமிழக மக்களை குடிக்கு அடிமையாக்கியதுதான் திராவிட மாடலின் சாதனை என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசு தொகுப்பை 33 லட்சம் பேர் வாங்கவில்லை. தமிழக மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை புறக்கணிப்பதை போல வெகு விரைவில் 2026 இந்த ஆட்சியையும் புறக்கணிப்பார்கள் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாடியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய ஊழல் திட்டம் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச நாணய நிதியமான IMF கணித்துள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் பிணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹமாஸ் தரப்பு பிணை கைதிகளை விடுவிப்பதும் அதற்கு மாற்றாக சிறைகளில் இருந்து பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிப்பதும் நிகழவிருக்கிறது. இருப்பினும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகவே அமைந்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 19 பாகிஸ்தானில் தொடங்குகிறது. இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பிப்ரவரி 20 வங்கதேசத்துடன் மோதுகிறது. தொடர்ந்து 23 பாகிஸ்தானுடனும் மார்ச் 2 நியூசிலாந்துடனும் பலப்பரீட்சை நடத்துகிறது. இந்திய அணி பங்கேற்கும் இந்த ஆட்டங்கள் துபாயில் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வு குழுவினர் மும்பையில் அறிவித்தனர். இதே அணியே இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஆட்டங்கள் கொண்ட இருதரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் மட்டும் ஹர்ஷித் ராணா சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த தொடரில் வரும் பிப்ரவரி 6, 9 மற்றும் 12 நடைபெறும். கேப்டனாக ரோஹித் சர்மா தொடர்கிறார். துணை கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அதேவேளையில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்படவில்லை. விஜய் ஹசாரே தொடரில் 750 ரன்களுக்கு மேல் குவித்துள்ள கருண் நாயருக்கு இடம் வழங்கப்படவில்லை.